வணக்கம். பழங்கால மருத்துவ நூல்கள்ல மறைஞ்சிருக்கிற சில ஆச்சரியமான விஷயங்களை அலசப்போற இந்த விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில எவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருப்போமா? கண்டிப்பா இல்லல்ல. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா நம்ம மண்ணுல வேரூன்றி நிக்கிற அரச மரம். இதோட பிரம்மாண்டத்தை தாண்டி இதுக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். அரச மரம் அப்படின்னு உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அதோட ஆன்மீக முக்கியத்துவம் தான். இந்து கலாச்சாரத்துல இது ரொம்ப புனிதமானதா பயபக்தியோட வழிபடப்படுற ஒரு மரம்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது வெறும் வழிபாட்டுக்கான மரம் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம்னு நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல பல நோய்களை தீர்க்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷமா இந்த மரத்தோட இலைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆன்மீகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அறிவியல் பூர்வமா இதை நம்ம உடலுக்கு எப்படிலாம் உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அரச மரத்தோட மருத்துவ நன்மைகளை 5 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். முதலாவது, நம்ம உடலோட உள்ளுறுப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. முதல்ல நம்ம சுவாச மண்டலம். ஆஸ்துமா இல்லனா நாள்பட்ட கடுமையான இருமல் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. மூச்சு விடுறது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த அரச மர இலைகள் என்ன பண்ணுது தெரியுமா? நேரடியா நம்ம நுரையீரல்ல இருக்கிற அடைப்புகளை நீக்கி சுவாசத்தை ரொம்ப சீராக்க உதவுது. இது ஏதோ மேலோட்டமான ஒரு தற்காலிக தீர்வு கிடையாதுங்க. நம்ம சுவாச பாதையில் இருக்கிற தடைகளை ஆழமா நீக்கிற அளவுக்கு ஒரு அபாரமான மருத்துவ குணம் இந்த இலைகளுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இத நம்ம அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். ஒன்னு, ஃப்ரெஷ்ஷா பறிச்ச இலைகளோட சாற்ற அப்படியே குடிக்கலாம். இல்லையா அந்த இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு பொடியாக்கி சுடு தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான எளிமையான முறையா தெரியலாம். ஆனா மூச்சு திணறலுக்கு இது ஒரு அட்டகாசமான பிராக்டிக்கலான தீர்வு. சுவாசத்துல இருந்து நேரா நம்ம இதயத்துக்கு வருவோம். நம்ம இதய துடிப்பை ரொம்ப சீரா வச்சுக்கவும் பலவீனமான இதய தசைகளை நல்லா வலுவாக்கவும் இந்த அரச இலைகளும் ரொம்பவே உதவுது. குறிப்பா இந்த சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க அதை இயற்கையான முறையில சரி செய்யணும்னு நினைச்சா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதயத்தை வலுவாக்குற அந்த கஷாயத்தை எப்படி தயாரிக்கிறது? இங்கதான் நீங்க ஒன்ன கவனிக்கணும். இதுக்கு முற்றிய இலைகளை பயன்படுத்தக்கூடாது. மரத்துல இருக்கிற ரொம்ப சாஃப்டான இளம் தளிர்களை பறிச்சு அதை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் அந்த கஷாயத்தை வடிகட்டி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா இதயம் சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இப்போ நம்ம செரிமான மண்டலத்தை பத்தி பாப்போம். வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அப்புறம் மலச்சிக்கல், இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முரண்பாடான பிரச்சனைகள், சரியா? ஆனா இது எல்லாத்துக்குமே அரச மரம் ஒரு சூப்பரான இயற்கை தீர்வா அமையுது. எப்படிப்பா ஒரே ஒரு இலை இப்படிப்பட்ட வெவ்வேறு செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துதுன்னு யோசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த இலைய நாம எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதோட மருத்துவ குணம் அப்படி மொத்தமா மாறுபடுது. எப்படின்னா, இப்ப மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நிழல்ல உலர்த்திய இலைப்பொடிய தேன் கலந்து சாப்பிடணும். ஆனா அதே சமயம் வயிற்றுப்போக்க உடனே கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த இலைகளோட சாறை எடுத்து அது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்து சாப்பிடணும். ஒரே இலை தான், ஆனா தயாரிப்பு முறையில இருக்கிற இந்த அறிவியல் நுணுக்கம் நிஜமாவே நம்மள வியக்க வைக்குதுங்க. இதுவரைக்கும் உடலோட உள் உறுப்புகளை பார்த்தோம்ல, இப்போ வெளிப்புற நன்மைகளுக்கு வருவோம். தோல் வியாதிகளுக்கும் இது ஒரு அருமருந்துங்க. தோல்ல வர்ற அரிப்பு, தடிப்புகள், அப்புறம் எவ்ளோ மருந்து போட்டானோ சில புண்கள் ஆறவே ஆறாது தெரியுமா? அதையெல்லாம் குணப்படுத்த இது ரொம்பவே பயன்படுது. இது வெறும் வெளிப்புறமா மட்டும் வேலை செய்யல, உட்புறமா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுலயும் ரொம்ப சிறப்பா செயல்படுது. தோல்ல வர்ற இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி சிகிச்சை எடுக்கிறது? நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். கொஞ்சம் அரச இலைகளை எடுத்து நல்லா மைய அரைச்சு ஒரு விழுது மாதிரி, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி மாத்திக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வீக்கம் அல்லது அரிப்பறிக்கிற இடத்துல அப்படியே நேரடியா தடவுனாலே போதும். தடவுன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீக்கம் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறத உணர முடியும். உங்க அன்றாட பல் பராமரிப்புக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு இயற்கையான வழியை தேடுறீங்களா? அப்போ இது உங்களுக்கானதுதான். பற்கள்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கரைகளை போக்குறதுக்கும் சரி, ரொம்பவே வலி தரக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் சரி, அரச மரம் ஒரு அற்புதமான தீர்வை நமக்கு கொடுக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மரத்தோட வெவ்வேறு பகுதிகள் பல் பராமரிப்புல வெவ்வேறு வேலைகளை செய்யுது. அரச மர குச்சிகளை பயன்படுத்தி நீங்க பல் துலக்குனீங்கன்னா உங்க பற்கள் நல்லா உறுதியாகும். அதே சமயம் அந்த இலைகளை ஒடிக்கும்போது ஒரு பால் மாதிரி சாறு வரும், பாட்டிருக்கீங்களா?
அந்த பாலை எடுத்து ஈறுகள்ல நேரடியாக தடவினீங்கன்னா ஈறு வலி வீக்கம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாலே கணிசமா குறைஞ்சிடும். ஓகே, இதுவரைக்கும் நாம அன்றாட உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கறத பத்தி பார்த்தோம். ஆனா அரச மரத்தோட மருத்துவ ஆற்றல் இதோட முடிஞ்சிடலங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமான பெரிய வியாதிகளுக்கு இந்த மரம் எப்படி ஒரு விரைவான தீர்வா அமையுது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க அந்த முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம். பல தீவிரமான நோய்களை நிர்வகிக்கிறதுல அரச மரத்தோட பங்கு ரொம்பவே சிறப்பானது. இப்ப உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது பெரிய அளவுல உதவுது. மஞ்சக்காமல வந்துருச்சா, இதோட இலைச்சாறு நம்ம கல்லீரலை பாதுகாக்குது. பயங்கர மன அழுத்தமா இருக்கா, அரச மரத்துக்கு கீழே போய் சும்மா உட்கார்ந்தாலே போதும், ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ஏன்னா அதோட இலைகளோட நறுமணம் நம்ம மூளையை தூண்டி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஏன், எதிர்பாராத விதமா பாம்பு கடிச்சிட்டா கூட முதலுதவியா இந்த இலைச்சாற்றை பயன்படுத்தி விஷத்தோட தீவிரத்தை குறைப்பாங்களாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதோட ஆற்றல் நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு எவ்ளோ பறந்து மிரிஞ்சிருக்குல்ல. என்னதான் இதுல இவ்ளோ நன்மைகள் கொட்டி கிடந்தாலும் நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில எச்சரிக்கைகளும் இருக்கு. இயற்கையான மூலிகைகள் எப்பவுமே பாதுகாப்பானதுதான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அதோட வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே முக்கியமான பகுதி, அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் சரி, அத அளவோடு மட்டுமே பயன்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? மூலிகைகளை நாம அதிகமா பயன்படுத்தும் போது அது தேவையற்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தீவிரமான உடல்நல குறைபாடுகள் இருந்தா நீங்களா தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு தகுதியான சித்த மருத்துவர் இல்லனா ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அவங்க ஆலோசனைக்கு அப்புறமா மட்டுமே இதை பயன்படுத்த தொடங்குங்க. நாம இப்போ இந்த விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அரச மரம் நாம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை அதிகப்படியா வெளியிடுற மரங்கள்ல ஒண்ணு. அதோட நிழல் நாம் வந்து சுவாசிக்கிறதே ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம உடலுக்கு அவ்ளோ பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்படிப்பட்ட எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் உயிர்காக்கும் ஆக்சிஜனையும் அள்ளி கொடுக்கிற இந்த அரச மரத்தை நாம வெறும் வழிபாட்டோட மட்டும் நிறுத்திடாம அதோட உண்மையான சூழலியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாதுகாக்க வேண்டாமா? இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில நாம சந்திப்போம்.